தமிழ்நிலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று நள்ளிரவு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இராணுவம் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தற்போதுதான் வெளியுறவுத்துறை செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்களை சொன்னார். தொடர்ந்து இது குறித்து விவாதிக்க இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நீங்கள் நேற்று நம்முடைய பேட்டியில் சொன்னீங்க, போர்னாலே ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இதை எதிர்பார்த்ததா ஃபாதர்? இப்படித்தான் நடக்கும் என்று எதிர்பார்த்தது தான். ஓகே. காரணம், எப்படி இதற்கு முன்பு புல்வாமா தாக்குதல் நடந்தபோது பாலக்கோட் பாகிஸ்தான் நிலப்பரப்பிற்குள் நுழைந்து தீவிரவாதிகளினுடைய முகாம்களை தாக்கியதாக இந்தியா அறிவித்ததோ, அதே போலத்தான் இந்த முறையும் இந்திய இராணுவமே டார்கெட்டட், மெஷர்ட், நான் எஸ்கலேட்டரி என்கின்ற ஒரு 3 வார்த்தைகளை இந்திய இராணுவம் அறிவித்திருக்கிறது. டார்கெட் என்றால் மிகவும் துல்லியமாக நாங்கள் அடையாளப்படுத்தி, மெஷர்ட் என்றால் ஒரு கட்டுக்குள் மிதமிஞ்சி செய்யாமல், நான் எஸ்கலேட்டரி இதற்கு மேல் இதை விரிவுபடுத்த விரும்பாமல், இதுதான் அதனுடைய செய்தி. இந்த 3 சொற்களினுடைய மிக கவனமாக எது தவிர்க்கப்பட்டது என்றால், பாகிஸ்தானினுடைய இராணுவ கட்டுமானங்கள் எதுவும் தாக்கப்படவில்லை. பாகிஸ்தானின் பொது கட்டுமானங்கள், பாலங்கள், அணைகள், கட்டிடங்கள் எதுவும் தாக்கப்படும். எனவே தான் நான் சொன்னேன், இது ஒரு தியேட்டர், ஒரு டிராமாவாகத்தான் இது நடக்குமே தவிர ஒரு முழுமையான போரை நடத்துகின்ற விருப்பமும் இந்தியாவுக்கு இருக்காது. அதற்கான உள்ளீடுகள் 2 நாடுகளுக்குமே இல்லை. அதனுடைய விலைகள் மிக பெரிதாக இருக்கும். ஆனால் இத்தோடு போர் முடிந்து விடுமா என்றால் அது வேறு. அடுத்து என்ன நடக்கும் என்பது பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்து தான். ஆனால் ஒரு எதிர்வினை இருக்குமா? இல்லாமல் போகாது என்று நான் நினைக்கிறேன். இல்லாமல் போகாது. ஏனென்றால் 9 இடங்களில் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு நோக்குடன் தானே அவர்களும் அந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தி இருக்க வேண்டும். இந்த முறை இது பெரும் ஒரு பரபரப்பை வேறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்புக்கு அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்பது அடுத்த சில மணிகளிலோ அடுத்த நாட்களிலோ நமக்கு தெரிய வரும். அதை பொறுத்து தான் இந்த போரினுடைய திசை எப்படி செல்லும் என்பது நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக ஃபாதர். இதில் மிக துல்லியமாக தாக்கப்பட்டதாக அந்த செயற்கைக்கோள் படங்கள்லாம் நமக்கு காட்டப்பட்டது. இது இந்திய இராணுவத்துடைய வலிமையை சொல்கிறதா ஃபாதர்? அதுக்கான மெசேஜ் அது இல்லை. அது அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. நான் நினைக்கல அந்த இடத்துல உண்மையிலேயே பாகிஸ்தானினுடைய தரவுகளின்படி சில அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கப்பட்டது. 1 வார காலமாகவே போர் ஆயத்தங்கள் நடைபெற்று வருகிறது என்கிற போது, தீவிரவாதிகள் எங்கு இருக்கிறார்கள் என்கின்ற இடம் இந்தியாவுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. இந்தியா ஒரு முகாமை வைத்திருக்கிறது என்றால் அது பாகிஸ்தானுக்கும் தெரியும். பாகிஸ்தானுக்குள் தீவிரவாதிகள் எந்த முகாம்களில் இருக்கிறார்கள் என்பது இந்தியாவுக்கும் தெரியும். இதெல்லாம் தெரியும். அதுவும் இன்றைக்கு வெரி அட்வான்ஸ்ட் சேட்டலைட் இமேஜரிஸ் இருக்கிற காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த இடத்தில் பெரும் அளவிலான தீவிரவாதிகள் எல்லாம் இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா இது எதிர்பார்க்கப்பட்டது தானே. இந்தந்த இடங்கள் தாக்கப்படும் என்பது அவர்களுக்கும். இப்போ நான் ஒரு போர்ப்படையை நடத்துகிறேன் என்றால் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமலா இருப்பேன்? ஆனால் இருக்கும் சிலர், ஒரு எண்ணிக்கையிலானவர்கள் இறந்திருப்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது தியேட்ரிக்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது இங்கு ஒரு பரபரப்பை நாம் உருவாக்கி விட்டாயிற்று. ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதை ஒரு அரசியலாகவும் ஆக்க வேண்டும் என்கின்ற தேவையோடு நடத்தப்படுவதாகத்தான் நான் நினைக்கிறேனே தவிர, நான் மீண்டும் மீண்டும் சொல்வதைப் போல இதனால் இனிமேல் பயங்கரவாத செயல்கள் முடிவுக்கு வந்துவிடும் என்றால் அது உண்மையான ஒரு நடவடிக்கை. மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் இதனால் எதை நாம் சாதிக்க போகிறோம், அந்த இலக்கு இருக்கிறது அல்லவா, அந்த இலக்கு மிக முக்கியமானது. அப்போது ஒவ்வொரு முறையும் இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சொன்னப்போ சொன்னாங்க, பயங்கரவாதிகளினுடைய தாக்கும் திறனை நாங்கள் மட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த நடவடிக்கையை எடுத்தோம்.
ஆனால் மட்டுப்படவில்லையே. அவர்கள் தொடர்ந்து அந்த தாக்குதலை நடத்தி கொண்டுதானே இருக்கிறார்கள் இல்லையா? அதே போலத்தான் இதுவும். இந்த தாக்குதலினுடைய இலக்கு என்ன? ஒரு பழிவாங்கும் செயல் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, அந்த நீங்கள் ஒரு செயலை செய்தீர்கள், அதற்கு பதிலடியாக பழிவாங்கும் செயலை நாங்கள் செய்கிறோம் என்றால் அது சரி, அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதனால் உங்களினுடைய இராணுவ மற்றும் அரசியல் இலக்குகள் எட்டப்படுமா, சாதிக்கப்படுமா, வெற்றியடையுமா என்றால் வெற்றியடையாது. எனவேதான் இத்தகைய தருணங்களில் நாம் காம் திங்கிங்னு சொல்லல, எல்லோரும் அந்த போர் முழக்கத்தில் சேர்ந்து கொண்டு ஒரு ஆவேச வெறி கொண்டு கூக்குரல் இடுவதை விட எது நீடித்து நிலைத்த ஒரு சஸ்டெயினபிள் பீஸ்னு சொல்லுவோம்ல, அதான நமக்கு வேணும். அந்த சஸ்டெயினபிள் பீஸ் பற்றின கதையாடல் இன்னைக்கு நம்ம தனித்து தான் இந்த என்னுடைய குரல் இருக்கும், அல்லது பாலைவனத்தில் கேட்கிற ஒரு குரல் போலத்தான் இருக்கும். ஆனால் அதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா இதுக்கு நான் அடிக்கடி சொல்வதை போல நீங்க இதுக்கு ஒரு அளவுக்கு மேலே எஸ்கலேட் பண்ண முடியாது. இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிற நாடுகள். இந்தியாவிடம் அறிவிக்கப்பட்ட அளவில் 172 ஏற்றப்பட்ட அணு ஆயுதங்கள், வார் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எப்போது வேண்டுமானாலும் எதிரி நாட்டின் மீது கொண்டு வீசலாம் என்கின்ற அளவுக்கு 172. தெரியாமல் அறியாமல் எத்தனை வைத்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் கணக்கில் என்றால் உலக அளவிலான இராணுவ ஆய்வு செய்கின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களினுடைய கணக்குப்படி இந்தியாவிடம் 172 நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் இருக்கின்றன. பாகிஸ்தானிடம் 170 இருக்கிறது. ஸோ அணு ஆயுதம் என்று வருகின்ற பொழுது இரண்டு நாடுகளுக்கும் ஒரு சமநிலை இருக்கிறது. ஸோ இது ஒரு எல்லை கடந்து அடுத்த கட்டத்திற்கு அது போராக போகும் என்றால் அதனுடைய விளைவுகள் பாரதூரத்தன்மை கொண்டவையாக இருக்கும் என்பதால் இதை பற்றி நாம் கவலைப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இன்னொன்று, அடிப்படையில் இந்த போர் சூழலினுடைய இட்ஸ் வெரி பேட் டைமிங் ஃபார் போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். வெரி பேட் டைமிங் அப்படின்னா உலகத்துக்கு இன்னொரு போர் மேலே அக்கறை இல்லை, விருப்பமே இல்லை, ஒரு சலிப்பும் வெறுப்பும். காரணம், உக்ரைன் வார் ஒரு பக்கம், காசா போர், இந்த ரெண்டுமே உலக நாடுகளுக்கு, குறிப்பாக முக்கிய சக்திகளுக்கு, ஐக்கிய நாடுகள் அவைக்கு ஒரு தலைவலியும் சலிப்பும் தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு போர் இந்த பக்கம், அதுவும் ஒரு அணு ஆயுத போர் தன்மை கொண்ட ஒரு போர் என்பது உலகத்திற்கு விருப்பமே இல்லை. ஒன்று. இரண்டு, மிக முக்கியமானது இது, 1947 சுதந்திரத்தின் போது பாகிஸ்தான் படைதான், அது ட்ரைபல் ஆர்மி என்று சொன்னாலும் பாகிஸ்தானால் அனுப்பி வைக்கப்பட்ட படைதான். அவர்கள் காஷ்மீருக்குள் வந்த பொழுது அதை தடுத்து நின்று அவர்களுக்கு எதிராக போராடியது காஷ்மீரி மக்கள், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அல்ல, இந்திய இராணுவம் அல்ல. பின்னர் தான் துணைக்கு இந்திய இராணுவம் சென்று சேர்ந்தது. அதில் எந்த அளவுக்கு என்றால், இன்று இருக்கிற உமர் அப்துல்லா அவர்களினுடைய தாத்தா, ஃபரூக் அப்துல்லா அவர்களினுடைய தந்தையார் ஷேக் அப்துல்லா, ஜவஹர்லால் நேரு அவர்களை பிடித்து இழுத்து தன் குதிரையில் ஏற்றிக்கொண்டு நாமும் சண்டையிட போவோம் என்று போன அதான் அந்த காஷ்மீரி ஒற்றுமைன்னு சொல்றேன்ல, நமக்குள்ள நம்ம தமிழர்களுக்கு இடையே இருக்கிற தமிழ் சார்ந்த ஒற்றுமை, மதம் ஜாதி வேறுபாடு. அப்படித்தான் 1947 பாகிஸ்தான் ஊடுருவி வந்த பொழுது அந்த பாகிஸ்தான் படைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய இராணுவம் வந்து சேர்வதற்கு முன்னால் காஷ்மீரினுடைய இஸ்லாமிய மக்கள் தான் பாகிஸ்தான் ஊடுருவலை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார்கள். அது அந்த காலம். அந்த சண்டையில் தான் நாம் நேற்று சொன்னது போல அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது பாகிஸ்தான் POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இன்றைய ஜம்மு காஷ்மீர் என்று வருகிறது. 1965 யுத்தத்தில் 100% காஷ்மீரத்து இஸ்லாமியர்கள் என்றல்ல, காஷ்மீர் மக்கள், அதில் இந்துக்களும் இருந்தார்கள், இஸ்லாமியர்களும் இருந்தார்கள். 100% அவர்கள் இந்திய இராணுவத்தோடு நின்றார்கள். இந்திய இராணுவத்திற்கு ஓடியும் நடந்தும் மிதிவண்டிகளிலும் சென்று உளவு தகவல்களை சேகரித்து கொண்டு வந்து அங்கு வருகிறார்கள், இங்கு வருகிறார்கள் என்று பாகிஸ்தான் இராணுவத்தினர் வருவதை பற்றின செய்திகளை செய்ததெல்லாம் சொன்னதெல்லாம் பாகிஸ்தான் இந்திய உளவுத்துறை அல்ல, காஷ்மீரினுடைய முஸ்லிம் மற்றும் இந்து மக்கள். 100%
காஷ்மீர் மக்கள் இந்தியாவோடு இருந்தார்கள். 1971 வார் யுத்தத்தில் மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தானுடைய அன்றைய மக்கள் தொகை சுமார் 8 கோடி பேர். 8 கோடி பேரும் நம்மை காவல் தெய்வ நாடாக கருதினார்கள். 8 கோடி இஸ்லாமியர்கள் இந்தியாவை காவல் தெய்வ நாடாக கருதினார்கள். ஆனால் தான் நம்மால ஒரு தீர்க்கமான வெற்றிகளை பெற முடிந்தது. ஒரு முழு அளவிலான போர்களை நடத்த முடிந்தது. மீண்டும் இதை சொல்றது கூறியது கூறல் அல்ல. 1947 ஊடுருவி வந்த பாகிஸ்தான் படையினர்னே சொல்லலாம். அது பாகிஸ்தான் அணியினரை தடுத்து நிறுத்துவதற்கு காஷ்மீரத்து இஸ்லாமிய மக்கள் தான் முன்னால் சென்று நின்றார்கள். அதிலும் ஷேக் அப்துல்லா முன்னாடியே போனார். உமர் அப்துல்லா அவனுடைய தாத்தா முன்னாடி போனார். ஜவஹர்லால் நேரு இழுத்துட்டு போக அவர் முயற்சி பண்ணார். 65 தேர்தலில் 100% இஸ்லாமிய மக்களும் இந்திய ராணுவத்திற்கு துணையாக நின்றார்கள். இந்திய ராணுவத்திற்காக உளவு தகவல்கள் எல்லாம் சேகரித்து கொடுத்தார்கள். 71ஆம் ஆண்டு போரில் கிழக்கு பாகிஸ்தானினுடைய 7.5-8 கோடி இஸ்லாமியர்களும் இந்தியாவை காவல் தெய்வ நாடாக கண்டார்கள். இது அன்றைய களநிலை. இன்று இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக என்று உளப்பூர்வமாக ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இது அடிப்படை வேறுபாடு. ஏன் உங்களால் ஒரு தரைப்படை போரை நடத்த முடியவில்லை? அதில் என்னென்ன உங்களுக்கு சங்கடம் இருக்கிறது என்றால், தரைப்படை ஒரு முழு அளவிலான போரை நடத்துவதற்கு அந்த நிலப்பரப்பினுடைய மக்களில் பாதி பேராவது உங்களை ஆதரிக்க வேண்டும். ஆதரிக்கிற நிலைமையில இல்லை. அவங்கள நம்ம அந்நியப்படுத்திட்டோம். இந்த மிலிட்டன்சி எங்க ஆரம்பிக்குது? இதுக்கெல்லாம் காங்கிரஸ்காரங்களும் ரொம்ப பொறுப்பு. நம்ம பிஜேபி மட்டும் குறை சொல்லக்கூடாது. இதுக்கான வித்திட்டு வேறிட்டு வளர்த்ததே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். தப்பா எடுத்துக்கூடாது காங்கிரஸ்காரங்க. இன்னைக்கு என்ன, இப்போ 1987 இந்த நியூ டெல்லி சர்வாதிகாரம்னு ஒன்று பார்த்தீங்களா? புதுடெல்லி சர்வாதிகாரம். நமக்கு எவ்வளவு எரிச்சல் வருது. எங்கள் ஊர் ஸ்கூல் எஜுகேஷன் நீ நீ இந்தியாங்கிற பேரில் அதானியை கொண்டு வர, அம்பானியை கொண்டு வர, நீ கடலை கையை கட்டுப்படுத்த வரங்கிறப்போ ஒரு கோபம் வருது இல்லை? அதே போலத்தான் எந்த அளவுக்குன்னா 1987 தேர்தல் தான் திருப்புமுனை ஒரு ரிக்கிங் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ். தான் விரும்புகின்றவர்கள் தான் அங்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்கணுங்கிறது. அந்த ரிக்கிங்கில் தோத்து போன இஸ்லாமிய வேட்பாளர்கள் தான் பாகிஸ்தானுக்குள்ளே போய் மிலிட்டண்டாக மாறுறாங்க. அந்த விதையே இந்த புதுடில்லி சர்வாதிகாரத்திலிருந்து தான் காஷ்மீர் கிளர்ச்சியினுடைய விதைகளை தொடங்குது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து போனவர்கள் அரசின் கணக்குப்படி, உள்துறை அமைச்சகத்தின் கணக்குப்படி கொல்லப்பட்ட காஷ்மீர் மக்களினுடைய எண்ணிக்கை 70,000 பேர். அவங்களும் உயிர் தானே. அரசின் கணக்கு 70,000 என்றால் அதுக்கு 2 மடங்கு நீங்கள் போட்ட 1.5 லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க. நீ ஊனமுற்றவர்கள், வாழ்க்கை இழந்தவர்கள், பாப்புலேஷனில் 60% பேர் மென்டலி சிக், டிப்ரெஷன், வார் டிஸார்டர் இப்படி இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஒரு 15 லட்சம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்சஸ் 2011 பிறகு எடுக்கல. ஆனால் எல்லையோரமாகவும் உள்நாட்டிலுமாக நிறுத்தப்பட்டு இருக்கிற இராணுவத்தினர் மற்றும் துணை இராணுவத்தினர் எண்ணிக்கை 7 லட்சம் பேர். காஷ்மீருக்கு உள்ள இருக்கிறது ஒரு 3,43,000 பேர். கணக்கில் இல்லாமல் எத்தனை பேர் நமக்கு தெரியாது. இனி எல்லை போகுது. அப்போது இப்போ நீங்கள் ஒரு 15 லட்சம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அல்லது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அளவு. இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே அல்லது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே நீங்கள் 7 லட்சம் இராணுவத்தினர் நின்னாங்கன்னா மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ யோசித்து பாருங்கள். 7 லட்சம் பேர்னா எவ்வளவு அவமானம். அவன் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்லையா? இது அங்கே போய் நின்று அந்த மக்கள் சார்பில். ஸோ இந்த பிரச்சனை அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே கிடையாது. காஷ்மீர் மக்களினுடைய தன்மதிப்பு, காஷ்மீர் மக்களினுடைய இருப்பு, அவர்களினுடைய சுயமரியாதை, அவர்களினுடைய சுய தேசிய உணர்வு, இவற்றை பற்றி அதை பற்றி நம்ம யாரும் இன்னைக்கு பேசுறதில்லை. எல்லாம் அந்த ஒரு பரபரப்பை உருவாக்கி விட்டு ஒரு போலி, அதாவது இங்கே இருக்கிற முட்டாள் ஜனங்களுக்கு மன்னிக்கணும், நீங்கள் பாதிக்கப்படாத வரைக்கும் எங்கோ நடக்கிற போரை பற்றி ஒரு பெருமிதமும் ஆவேசமும் ஒரு அரிப்புன்னு சொல்லலாம். இது ஒரு அரிப்பு. ஊர் சிட்டியில் மயிலாப்பூர்லேயும் ஆழ்வார்பேட்டையிலையும் கிண்டிலையும் அண்ணா நகர்லையும் டெய்லி குண்டு விழுந்தாதான் உனக்கு தெரியும் போறேன்னா என்னன்ட்டு. நான் போற பார்த்தவன். சிதறி கிடக்கிற உடம்பு, தசை, ரத்தம் உறைந்து கிடக்கிற, காய்ந்து கிடக்கிற வடகிழக்கிழங்கையில் நான் பார்த்தவன். நான் அந்த போருக்காக, ஏன்னா அதில் நியாயம் இருந்தனால அதை சப்போர்ட் பண்ணது வேற. ஆனால் இங்கே இருந்துட்டு போரையே பார்க்காம, கடுகளும் விலை கொடுக்காம, அங்கே பார்டரில் நடக்கிற நம்ம நாடு நம்ம விடக்கூடாது, புடுறா அடுறா, ஏதோ நீ 10 ரூபா 50 ரூபா கொடுக்குறங்கிறது இதை மாதிரி அயோக்கியத்தனமும் ஒழுக்கக்கேடான தன்மையும் கிடையாது.
பாதிக்கும். ஏன் உன் வீட்டில் விழுந்தாதான் உனக்கு தெரியும். வெளியே போக முடியாது, போனால் எப்போ வேணாலும் வந்து விழும் குண்டுன்னு தெரிஞ்சாதான் உனக்கு அதனுடைய வலி தெரியும். 7 லட்சம் இராணுவத்தினரும் துணை இராணுவத்தினரும் உன்னுடைய ஒரு சிறிய மாவட்டத்திற்குள்ளே இருந்தால் அந்த வலி எப்படி இருக்குங்கிறது அதை வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் உனக்கு புரியும். அதனால் வந்து போர் வெறிக்கு உள்ளாக்காமல் ஒரு அமைதியை தேடுகின்ற ஒரு மக்களாக நம் மனநிலை மாற வேண்டும். ஏன்னா இதெல்லாம் பொலிட்டிக்கலி கோரியோகிராஃபி தான். இது பார்த்தா அரசியல் ஒரு கோரியோகிராஃபி தான் நடக்குது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசி த மாரல் ஸ்டாக் ஆஃப் இந்தியா இஸ் வெரி லோ. எக்கனாமிக் பவர் இஸ் ஹை, நோ டவுட். எக்கனாமிக் பவர்னா சந்தை பெருசாக இருக்குது. தொழில்நுட்பத்தில் நம்ம வளர்ந்துருக்கிறோம், நோ டவுட். ரொம்ப நல்லாவே நீ கடந்த 25 ஆண்டுகளில் மிக பெரிதாக நாம் வளர்ந்துருக்கிறோம். பட் ஏன் இந்த போரில் நமக்கு மற்ற நாடுகள்லாம் இப்போ அமெரிக்கா கூட நான் கீன்லி வாட்சிங் இதை நான் கவனிக்கிறோம். ஜப்பான் எல்லாருமே சொல்றாங்கன்னா இப்போ 3 மாதங்களுக்கு முன்பதான இங்க பலூச்சிஸ்தான்ல ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி இதே மாதிரி நடந்து இல்லையா, பஹல்காம்ல நடந்தது போலவே ஒரு ட்ரெயின் ஹைஜாக்கும் நிறைய அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பின்னாடி இந்தியாவுடைய உளவுத்துறை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஸோ பலூச்சிஸ்தானில் நடக்கிற எல்லா பயங்கரவாத செயல்களுக்கும் இந்தியா ஊக்கமளிக்கிறது. இதை பற்றி நம்ம பேசுறது இல்லை. அப்போ அவங்க பக்கத்தில் நம்ம அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதில் நம்ம இருக்கிறோம். இன்னொன்று வந்து நம்ம கனடாவில் போய் ஒரு ஆளை கொல்ல ட்ரை பண்ணோம் இல்லைங்களா. அப்போது இப்போ இந்தியாவில் இன்று இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு அமைப்பு பற்றி இப்போ மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கின்ற வரை உலக அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. ஐ மீன் டிப்ளமேட்டிக் சப்போர்ட்டுங்கிறது 100%. பாகிஸ்தானுக்கு என்று சீனா கொஞ்சம் ஆதரிக்குமே தவிர ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள் முற்றுமுழுதாக இந்தியாவை புரிந்து கொண்டன. ஒரே கருத்தில் இப்போ கூட வந்து இந்தியா வந்து தன்னுடைய நம்பகத்தன்மை இழக்காமல் வெளியே சொல்லலையே தவிர இவங்க கனடாவுக்குள்ள போய் கனடாவின் உள் அரசியலுக்குள் தலையிட முயற்சி செய்தது, அமெரிக்காவிற்குள் இவர்கள் உள்ள அரசியலில் எந்த அளவுக்கு இன்னொரு நாட்டினுடைய நிலப்பரப்பிற்கு சென்று உங்களைப் போல நாங்களும் செயல்பட முடியும்னு காட்டுற அந்த அளவுக்கு நம்ம வரல. நான் முன்னாடி ஒரு தடவை சொன்னேன்ல, யாரும் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. எனது எல்லை என்னன்னு எனக்கு தெரியணும் இல்லையா, என்னுடைய உயரம் என்ன என்று எனக்கு தெரியும். அப்போ மற்ற நாட்டுக்குள்ளே நீங்கள் போகிற நேரம் இவங்க இந்த மாரல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அது தமிழில் எப்படி சொல்கிறோம், உங்களை பற்றின ஒரு ஒழுக்க தார்மீகம் இருக்கு இல்லைங்களா. அதை நான் மீண்டும் சொல்கிறது, மன்மோகன் சிங் இருக்கிறப்போ உலகம் 100% அவரை நம்பியது. இந்திய அமைப்புகளை அது நம்பியது. ஆனால் அந்த நம்பகத்தன்மை இன்னைக்கு நமக்கு இல்லை. அதனால தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இதை கையாளணுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கும். இப்போ 21 தீவிரவாத நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுது. அப்போ வந்து ஒரு தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு களமாக தான் பாகிஸ்தான் இருக்கும். இது எப்படி உலக நாடுகள்லாம் ஏற்றுக்குது? இது என்ன உலக நாடுகளை இப்போ அதான் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ கூட இதில் இந்த சிக்கல்ங்கிறது, இந்த தாக்குதல் நடத்துகிறவங்கள்ட்ட ஃபோட்டோ இருக்கு, ஓகே, வெளிப்படையாகவே இருக்கு இல்லையா, வெளிப்படையாக ஃபோட்டோ இருக்கு. இதை இந்தியா எப்படி எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்றால், இந்த 4 பேரையும் அடையாளப்படுத்தி, ஆனால் அவர்கள் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஃபோட்டோ கிடைச்சிருக்குது. பாதுகாப்பு படைகள் அந்த இடத்திற்கு வந்து சேருவதற்கு 1 மணி நேரம் ஆகிருக்கு. நீங்கள் 7 லட்சம் பேர் சுற்றி இருக்கிறாங்க. சரி, நீங்கள் பார்டர்லேருந்து வர முடியாது, ஆனால் 3,43,000 பேர் உள்துறை அமைச்சகத்தினுடைய தரவுகளின்படியே காஷ்மீர் நிலப்பரப்பில் இருக்காங்க. இப்படி ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்றது 1 மணி நேரம் ஆகுது. என்கேஜ்மெண்ட் கூட எல்லாம் அவங்க பாதுகாப்பாக தப்பி போயிடுறாங்க. சரி, அட்லீஸ்ட் ஃபோட்டோ இருக்கு. இதை வைத்துக்கொண்டு உலக ஒரு டிப்ளமேட்டிக் ஒஃபென்சிவ், இந்தியாவினுடைய பொருளாதார வலிமையும் அதை விட முக்கியமாக டிப்ளமேட்டிக் வலிமையும் பாகிஸ்தானை விட 10 மடங்கு பெரிது. இதை பயன்படுத்தி அவங்கள ஒப்படைங்க. அப்போ அவங்கள ஒப்படைங்கன்னு வரப்போ வந்து அவங்க எந்த அமைப்பின் வழியாக அனுப்பப்பட்டார்கள், லஷ்கர் தொய்பாவா, ஜெய்ஷி முகமதான்னு தெரியும்ல. அப்போ அவர்களை நீங்கள் அந்த இயக்கங்களை உலகளவிலான பயங்கரவாத அமைப்புகளாக அறிவியுங்கள். அப்படி அறிவிக்கிற போது, உலகம் அறிவிக்கிற போது, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை தன்னகத்தை வைத்து வளர்க்கிற நாடு என்கின்ற ஒரு பட்டியலிடலும் உலக அளவில் வரும். அது பொருளாதார நெருக்குவாரங்களுக்கு உள்ளாக்கப்படும். ஏனைய தொழில்நுட்பம், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், பல விஷயங்களுக்கு பாகிஸ்தானுக்கு நெருக்கடி வரும். தானாக வந்து இந்தியாவிற்குள் நாம் தலையிடக்கூடாது என்கின்ற எண்ணம் அதற்கு வரும். அப்படி செய்திருந்தால்தான்
இந்தியா வந்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையை கடைபிடித்தது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எடுத்த எந்த நடவடிக்கையாலும் உங்கள் இலக்குகள் அடையப்படவில்லை. நமக்கு ஒரு கத்தார்சிஸ், இதெல்லாம் வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி. ஒரு ரஜினிகாந்த் காலா படத்தையோ அல்லது ஏதோ ஒரு படத்தையோ பார்த்தா நமக்கு வந்து ஆஹா, நீதி வென்றது, பழி தீர்த்து விட்டோம், நம்ம ஹீரோ ஜெயித்துட்டாரு, அதே ஃபீலிங் தான் நமக்கு கிடைக்குமே தவிர நாம் நினைக்கிற அந்த பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா உறுதியாக நிற்க போவதில்லை. எஸ்கலேஷன் தான் நடக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி நம்மகிட்ட 172 அணு ஆயுதம் இருக்குன்னா அவன்கிட்ட 170 ஏற்றப்பட்ட, இட் இஸ் லைக் லோடட் ஆர்ம்டு, எப்போ வேணாலும் ஏற்றி ஒரு ஏவுகணையில் வச்சு, நமக்கும் கண்டம் விட்டு கண்டந்தாவும் ஏவுகணை இருக்கு, அவங்களுக்கும் கண்டம் விட்டு கண்டந்தாவும் ஏவுகணை இருக்கு, அவங்களுக்கும் கைடட் மிசைல் இருக்கு, நமக்கும் எண்ணிக்கையில் நமக்கு நிறைய இருக்கலாம், பட் அவங்கள்ட்ட இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்முடைய இலக்குகளை அடைய முடியுமா? இப்போ அதனால தான் நான் நேற்று சொன்னேன், இதெல்லாம் பீகார் எலெக்ஷனுக்கும் இங்கே வந்து மீண்டும் ஒரு இவங்களுக்கு ரிலிஜனை பேஸ் பண்ணி ஒரு போலரைசேஷன் நடத்தி தான் அரசியல் பண்ண முடியுங்கிறனால அந்த போலரைசேஷனுக்கு தான் இது உதவும். ஃபாதர், இந்த பதற்றமான சூழல் அடுத்த கட்டம் எப்படி ஃபாதர் இருக்கும்? இது பாகிஸ்தானோட எதிர்வினை கன்ஃபார்மாக இருக்கும். நேற்று நள்ளிரவே அவர்கள் ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தியதாகவும் இல்லை 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள்லாம் இருக்கு. ஆமாம், முதல்ல வந்து சீஸ்ஃபயர் ஹஸ் பீன் broken down. பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு லைன் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு சண்டை நிறுத்தம் சாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்திய அரசினுடைய கணக்குப்படி 28 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நமக்கு தெரியல, எனக்கு தெரியல அட்லீஸ்ட். ஆனால் அந்த சீஸ்ஃபயர் உடைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் அப்படியே பயன்படுத்தப்பட்டாலும் சிறு ரக ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தன. நேற்றிலிருந்து கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட தொடங்கி இருக்கின்றன. ஸோ இந்த எஸ்கலேஷன்லாம் எதுக்குங்கிற, இந்த எஸ்கலேஷன்லாம் எதுக்கு தேவையா? அதை விட வேறு வழி இல்லையா? இந்த பயங்கரவாதத்தை காஷ்மீர் மக்களை நீங்கள் மையமாக வைத்து பார்த்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண முடியாது. அதை யாருமே நம்ம பேச யாருமே காஷ்மீர் மக்கள் பார்வையில இருந்து இந்த பிரச்சனை பார்க்கல. அதுதான் பிரச்சனை. ஒரு அதாவது RSSனுடைய ஏக இந்தியா என்கின்ற அடிப்படையிலிருந்தும் புதுடில்லி அதிகாரம் என்கின்ற அடிப்படையிலிருந்தும் தான் இந்த பிரச்சனையை இவர்கள் அணுகுகின்றார்களே தவிர அப்படி இல்லைன்னா ஏன்னா இன்னைக்கு 87 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 20-40 வருஷமா ஒரு நிலப்பரப்பில் ஒரு ஆளுக்கு 2 இராணுவத்தினர், போலீஸ்காரங்கள் இந்த கணக்கில் வராது, ஸ்டேட் போலீஸ் இவங்கெல்லாம் வராது, ஒரு ஆளுக்கு 2 இராணுவத்தினர்னா எப்படிங்க நீங்கள் அதை நீங்கள் அந்த சூழ்நிலையை நினச்சி பாருங்க. ஒரு ஆளுக்கு 2 இராணுவத்தினர் கணக்குன்னா அது எப்படி இருக்கும் அந்த இடம்? ஸோ அந்த மக்களினுடைய இடத்திலிருந்து, அந்த மக்களினுடைய நிலைப்பாடுகளிலிருந்து அந்த பிரச்சனையை அணுகி நீங்கள் அந்த மனநிலைக்கு ஒரு 47 வந்து காஷ்மீரில் வந்தவங்களை இவங்க போய் தடுத்து நின்னாங்கல்ல, அல்லது 65 நமக்காக சைக்கிள்ல அங்கங்கே ஓடி உளவு தகவல்களை அந்த மக்களை சேகரித்து கொண்டு வந்தாங்கல்ல, அந்த அளவுக்கு மீண்டும் அந்த மக்கள் வருகிறபடி நீங்கள் அவர்களை வென்றெடுத்தால் மட்டும்தான் அந்த நிலப்பரப்பில் அமைதியாக இருக்க முடியும், அந்த நிலப்பரப்பு உங்களுக்கானதாக இருக்க முடியுமே தவிர இல்லை என்றால் உங்களினுடைய கான்டினென்டல் இந்தியா, அதாவது மற்ற இந்த மதவெறி பிடித்த இந்திய நிலப்பரப்புகளில் தேர்தல்களை வெல்லுவதற்கு இந்த காஷ்மீர் உதவி கொண்டே இருக்குமே தவிர காஷ்மீர் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராது. நன்றி சார்.